ஹாய் வணக்கம். இப்போ வந்து கருவேப்பிலை பொடி வந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கருவேப்பிலையை நல்லா பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு நிழல்ல வந்து காய வைங்க. சரிங்களா? நல்லா வெயிலில் காய வைக்க வேண்டாம். நிழல்ல நல்லா காய வைங்க. ஒரு 4, 5 நாள் கழித்து நல்லா சரசரன்னு சத்தம் கேட்கும். அப்போ வந்து எடுத்து நல்லா அரைச்சி மையாக அரைச்சி ஒரு பாட்டிலில் காற்று போகாத பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தோசை மாவு வந்து ஊற்றுவீங்க இல்லையா? தோசைக்கல்லில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த பொடியை ஒரு ஸ்பூன் பொடியை வந்து அது மேலே தூற்றிட்டு அப்புறம் தோசை செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா கருவேப்பிலையா இருந்தால் வந்துட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க பிள்ளைங்கள்லாம். இப்போ குழம்பு வைக்கிறீங்க, கருவேப்பிலை போடுறீங்கன்னா அதை எடுத்து தூர போட்டுட்டு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. ஸோ நீங்கள் கருவேப்பிலை பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ரசம் வைக்கிறீங்கனாலும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பிலை பொடியை. சரிங்களா? அந்த சத்து ஆட்டோமேட்டிக்காக ஏறிடும். இது வந்து கண்டிப்பாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. இது வந்து நல்ல கண்ணு தெரியும், நல்ல முடி வளரும். அப்புறங்க இது வந்து உங்கள் வீடுகளில் உங்ககிட்ட கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி அதில் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.